உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் மீடியர்கள் கண்படக்கம் நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசும் சார். வணக்கம். விஜய் அரசியலில் குதித்திருக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? ஒரு திருப்பம், நல்ல திருப்பமாக கெட்ட திருப்பமாங்கிறது போக பார்த்தா தெரியும். ஒன்று மாத்திரம் நிச்சயமாக தெரியுது, அவருக்கு சினிமா உலகத்தில் தோல்விகள் வந்துட்டு இருக்குதுன்னு தெரியுது. சினிமா உலகத்தில் அவருடைய டிமாண்டு குறையுதுன்னு தெரியுது. இல்லை அப்படியெல்லாம் இல்லையே, நல்லா தானே போயிட்டு இருக்கலாம். நல்லா போயிருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, அவருக்கு தானே தெரியும் உண்மை என்னென்னு. நீங்கள் சொல்லிடுறீங்க அவர் 150 கோடி வாங்குறாரு, எவ்வளோ வாங்குறாருன்னு அவருக்கு தானே தெரியும். அவர் படத்துக்கு 1500 கோடி ரூபா வந்தது நீங்கள் தான் எழுதுனீங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த படம் தோல்வி படம்னு வருது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிடுறீங்க. நிஜமாக என்ன நடக்குதுன்னு அவருக்கு தானே தெரியும். நல்ல சினிமா நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போது ஏங்க அரசியலுக்கு வரணும்? அவர் மக்கள் பணி தன்னை வாழ வைத்த மக்களை வாழ வைக்க வேண்டும். நல்லா வசதியாக இருக்கும்போது நல்ல பிரமாதமாக பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்டர் அதை விட்டுட்டு வர்றேன்னாக்கா சினிமா சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இல்லை, இது அவருடைய நல்ல எண்ணமாக நீங்கள் பார்க்கலையா? நல்ல எண்ணத்துக்கு எவ்வளோ செய்யலாமே. மக்கள் பணிக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு அவசியம். சூர்யாவும் கார்த்திக்கும் இருக்காங்க. பல லட்சக்கான மாணவர்களுக்கு அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. பல லட்சம். அரசியலுக்கு வரலையோ? அவங்க குடும்பத்தால் இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் பல லட்சம் பேர் இருக்காங்க. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். அரசியலுக்கு வர்றாருன்னா வேறு என்ன இருக்க முடியும்? அரசியல் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ். சினிமா பிஸ்னஸ் விட்டு அரசியல் பிஸ்னஸுக்கு வர்றாரு. அவ்வளோ. நல்ல எண்ணத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியல. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலையே. இல்லை சார், பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நல்ல எண்ணம் இல்லைன்னு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? அரசியல் அவர் பிஸ்னஸாக பார்க்கலான்றாரு. அவர் அரசியல் அவர் பிஸ்னஸாக பார்க்கலாம். ஆனால் அது பிஸ்னஸ் தானே. நீங்கள் சொல்லுங்கள். அவர் வேணுன்ற அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு, புகழ் வந்துருச்சு. இனி அவருக்கு என்ன தேவை? அரசியல் உட்காந்துக்க வேண்டியது தானே. மக்களுக்கு நல்லது செய்வார். இவர் செய்யலைன்னா நம்ம இவரை வந்து வான்னு எல்லாரும் கூப்பிட்டோமா? இவர் கூப்பிட்றாங்களே, அவருடைய ரசிகர்கள்லாம் கூப்பிட்றாங்களே. நீங்கள் கூப்பிட்றேன்னு சொல்லுங்கள். ரசிகர்கள் கூப்பிட்றாங்க. அதான் ரசிகர்கள். நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் கூப்பிடலையே. சினிமாவிலே ஒரு பெருசாக என்ன வசூல் படங்களை எடுத்தாருங்கிறத தவிர பல பிரபல படங்களில் அவர் இருந்தாருங்கிறத தவிர அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது? விஜய்க்காக ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்கள். விஜய் நடித்ததுனால தான் இந்த படம். அவருடைய நடிப்பு திறமையை பார்த்து எல்லோரும் போடாங்கன்னு ஒரு படம் சொல்லுங்கள். ஒரு படம் சொல்லுங்கள். கில்லி படம் நல்லா இல்லையா? கில்லி படத்தை அவருக்கு தான் ஓடிச்சா? செல்லம், அதை நீ சொல்லக்கூடாது. ஓட்டினது அவர். பிகில் படம் என்ன மாதிரியான கதை? ஃபுட்பாலுங்கிறது நமக்கு பெண்கள் ஆடுவாங்களா நம்ம சந்தேகப்பட காலத்தில் ஃபுட்பால் ஆடுற பெண்களை அடிப்படையாக வச்சு பெண் விடுதலை பற்றி பேசின படம். அந்த படத்தில் விஜயும் இருந்தார். அவ்வளோதான். திருமலை அற்புதமான காட்சிகள் கொண்ட படம். பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடுறான், கதாநாயகன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி ஆகிப்போச்சுக்க அப்படிங்கிறான். சரி, அவளுக்கே பண்ணி வச்சிருங்க. அப்போ அந்த கதாநாயகன் கேட்குறான், ஏண்டா அவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த மாப்பிள்ளையாக வந்த இவருக்கு என்னடா தப்பு பண்ணார், அவருக்கு என்னடா பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. கதாசிரியருடைய கற்பனைங்க அது. அந்த ட்விஸ்ட்டு, அந்த திருப்பம் தான் அந்த படத்தை ஓட வச்சு. கில்லி படத்தில் ஊரில் ரவுடி கொலைகாரன் பட்ட பகலில் கொலை பண்ணுறவன், அவன் முன்னாடி உன்னை குத்தி கொண்டுடுவேன்னு சொல்கிறது தான் அவனை பயமுறுத்துறதுக்கான ஒரே வழி. ஆனால் அதை அவன் செய்யலை. யாரை நீ காதலின்னு நினைக்கிற அவளை கொண்டுடுவேண்டாங்கிறான். திருப்பம். அந்த திருப்பம் தான் படம் பூரா ஓடுது. அதுக்கப்புறம் பூரா த்ரில்லிங். ஸ்டண்ட் மாஸ்டருடைய ஷோ. நான் உட்காந்து அந்த வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கலாம், நீ உட்காந்து ஓட்டியிருக்கலாம், யார் உட்காந்து ஓட்டியிருக்கலாம். விஜய்னால தான் அந்த படம், அந்த சீன், அந்த காரை அப்படியே ஓட்ட முடிஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி எடுத்தீங்களா நீங்கள்? விஜய்க்காக ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்கள். அவருடைய நடிப்பு திறமையை பார்த்து என்ன மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரு படம் சொல்லுங்கள். அவருக்கு நடிப்பு திறமையே இல்லை, டான்ஸ். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன். நல்லா டான்ஸ் ஆடுவார், இல்லைன்னு சொல்லுங்கள். பிகில் படத்தில் வந்து வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் மாத்திரம் ரஹ்மான் போட்டிருப்பார். அதில் அந்த
கோரஸாக ஆடுவாங்க டான்ஸ், பிரமாதமாக இருக்கும். அதை விட பிரமாதமாக திறமை இல்லாதையா சார் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வர முடியும்? அதிர்ஷ்டங்க. அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி அதிர்ஷ்டம். இன்னைக்கு ரஜினிகாந்தே வந்து சொல்றாரு அதிர்ஷ்டம்தான். ரஜினிகாந்த் ஒரு பிரபலமான பெரிய நடிகர், நீங்கள் நடிகராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்க? உலக நாயகன் கமலஹாசன்றீங்க. எம்ஜிஆரும் சிவாஜி இருக்கிறாங்க. சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் நடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அவர் நடிகரே இல்லைன்னு நம்ம சொல்லணும். கம்பேரிசனில் அவரோட ஒப்பிடும்போது சிவாஜி பெரிய நடிகர். அரசியலில் அவருக்கு நடிக்க தெரியல, தோத்தார். எம்ஜிஆருக்கு அரசியல் நடிக்க தெரிஞ்சு அங்கே ஜெயிச்சார். அதான் எம்ஆர் ராஜா சொன்னார், நாங்கள்லாம் சினிமாவில் தான் நடித்தோம், அவன் தாண்டா அசல் வாழ்க்கையில் நடித்தவன்னார் எம்ஜிஆரை பற்றி. அவர் சொன்னது விஜய்னால, விஜயனுடைய அவருக்கே தெரியும் நம்ம சினிமாவில் இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நமக்கு இருந்த அதிர்ஷ்டம், அவ்வளோதான். அதை வந்து இப்போ வந்து அந்த சினிமா அந்த ரசிகர்களை வச்சு அரசியலுக்குள்ளே வந்து அது ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸுக்கு போகிறாரு. சினிமா பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு, இந்த பிஸ்னஸ். அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஊழல் வந்து ஒரு பக்கத்தில் சுரண்டிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மதவாதம் நாசமாக்கிக்கிட்டு இருக்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம களை எடுக்க வேண்டிய நேரம், அதுக்காக வரேன் அப்படின்றாரு. சரி, அப்போ ஒன்று கேட்குறேன். இவருடைய அரசியலுக்கு வந்தாருனாக்கா ஜாதி அடிப்படையில் வந்து வேட்பாளர்கள் போடாமல் எல்லா இடத்தையும் தனியாக போடுவாரா? யாரை வேணாலும் போடுவாரா வேட்பாளர்களா? சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தாருங்க, இது பிகில் படமே எடுங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அட்லி, அதில் ஹீரோயின் வந்து நயன்தாரா, வில்லனா வந்து ஜாக்கி ஷெராஃப், எல்லாம் கிறிஸ்தவர்கள். மத அடிப்படையில் எடுத்தாரு சொல்லலாமா? நீங்க ஏன் மத பார்வையில் அவர் சொன்னால் ஏன் அந்த அடிப்படையில் பார்க்குறீங்க? என்ன மிரட்டுவீங்க? அவர் அந்த அடிப்படையில் கலையணும்னு சொல்றாரு. கலையணும்னு நினைச்சவர் அந்த பிகிர்ல செஞ்சிருக்கலாம். என்னங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களா இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சிருப்பாங்க. அவர் செஞ்சாக்க பிளான் இல்ல, அவர் செஞ்சா பிளான் கிடையாது. உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். விஜய் வந்து அது மாதிரி செய்ய மாட்டாரு, மத்தவங்க செஞ்சா அது. 69 படம் எடுத்திருக்காரு சார். இருக்கட்டும், 69 படத்துலயுமே அப்படி பண்ணாரு. இந்த ஒரு படத்துல இவ்வளவு பிரபலமான படத்துல 68 படத்தை பாருங்க. இருக்கட்டுமே, அப்ப எல்லா படத்துலயும் பாருங்களேன். சர்க்கார் படத்தில் என்ன சொல்கிறார் கடைசியா? சகாயங்கிற ஒரு கிறிஸ்தவ ஐஏஎஸை வந்து தூக்கி நிறுத்தத்துக்காக அந்த கடைசி கிளைமேக்ஸ் மதத்தை திணிக்கிறீங்க. தெரியலையே, நான் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க, என்ன பைத்தியக்காரனாக இருக்க முட்டாளாட்ட கேட்குறேன் பாருங்களேன். அறிவு கட்டத்தனமாக கேட்குறேன்ல, ரொம்ப அறிவு கட்டத்தனமாக இருக்குதுல்ல. விஜய் எப்படி செய்வாரா? இல்லை, இப்போ அறிவு கட்டத்தனமாக நான் கேட்குறேன், பைத்தியக்காரத்தனமாக கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக புரியுது, எனக்கு புரியவே இல்லையே. என் மைண்டில் பாருங்களேன் இப்படி கரெக்டாக வருது. எவ்வளோ கெட்ட புத்தி பாருங்களேன், எனக்கு இப்படி பண்ணிட்டாருன்ற. இதே திமுக பண்ணியிருந்தாக்கா நீங்கள் விட்டுருப்பீங்களா? அது வேறு. திமுக மாத்திரம் தான் அயோக்கியத்தனம் பண்ணும், அதிமுக அயோக்கியத்தனம் பண்ணும். விஜய் அப்படி பண்ண மாட்டார். அதான் ஏற்கனவே சொல்லுவேன், காது பூரா பூங்க எவ்வளோ தாங்க எடுத்து போடுறது. அவர் செஞ்சால் யோக்கியம். ஒரு சினிமாக்காரன் வந்துட்டா உங்களுக்கு எல்லாமே யோக்கியம் ஆகிடுவாங்க. நீங்கள் மதம்னா தூக்கி வச்சு பேசுகிற கட்சி பாஜக, அவங்க தான் மதம் பிடிச்சி அதே எதிர்க்கிற மாதிரி தான் இப்போ கருத்து. இப்போ இதை நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்கட்டும். நீங்கள் என்ன விஜய் பாஜகவோட ஒப்பிடுறீங்களா? பாஜகவால் தானே அவர் நிற்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? இதுக்கும் பாஜக அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பித்தாருங்க, தெரியுமில்ல? ஞாபகம் இருக்குதா? தயவுசெய்து அதையா சொல்லுங்கள். அவர் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு அப்புறம் வந்து கட்சியாக சொல்லாதீங்க. கட்சி ஆரம்பித்தார், 100-20 பேர் அப்படியே ஊர்வலமாக அப்படியே காரில் அப்படியே போகிற 10-20 கார் பின்தொடரும், மீட்டிங்கெல்லாம் போடுறோம். அப்பா சந்திரசேகர்னு போஸ்டர்லாம் ஓட்டினார். ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது. விஜய் போனார், காலைல 11 மணிக்கு போனார், சாயந்தரம் 4 மணி வரலாம் அவரை பார்க்கவே இல்லை. அந்தம்மா 4 மணிக்கு ஆள் வந்து அம்மா அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க, போக சொல்லிட்டாங்கன்னு. அவருக்கு புரிஞ்சு போச்சு. நேராக வந்தார், அவங்க அப்பா கூப்பிட்டு கட்சியும் அரசியல் நம்ம நிறுத்தி விட்டு வீட்டுக்குள்ளே உட்காரியா இல்லையான்னாரு. அன்றைக்கி வந்துருக்கலாங்களே அரசியலுக்கு, என்ன பண்ணிவிட பார்த்துக்கலான்னு வந்துருக்கலாமே. ஒரு மிரட்டல் காணாமல் போயிட்டார், அவ்வளோதான். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு மிரட்டல் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். பைத்தியக்காரத்தனமாக தான் கேட்குறேன். விஜய் மாதிரி ஒரு மகானுக்கு வந்து நான் பேசுறது தப்பு தான், இருந்தாலும் கேட்டு தொலைய வேண்டும். விஜயை கடுமையாக எதிர்த்தது பாஜக. ஹெச் ராஜா திட்டினாரு. ஆமாம், ஜோசப் விஜய்னாரு. இன்னைக்கு அவருடைய அந்த லெட்டரில் எப்படி போட்டிருக்காரு போஸ்? விஜய்னு போட்டிருக்காரு. என்ன போஸ்? அந்த போஸ் ஃபோட்டோ எடுத்து பாருங்க. நெத்தியில் பொட்டு வச்சுருக்காருங்க. எதுங்க வச்சுருக்காரு? கிறிஸ்தவ வைக்கலாமா? ஜோசப் விஜய் வைக்கலாமா போட்டு? அப்பா கிறிஸ்டியன், அம்மா இந்து. அது ரைட்டு, இதை சமாளிங்க. அவர் சனாதனவாதி ஆகிட்டாருங்கிறேன். இதுவரை நேற்று ஒரு ஜோசஃபா இருந்தவர்
இன்றைக்கி பொட்டு வச்சுக்கிட்டு சனாதனவாதியாக வந்திருக்காரு. ஏன் அங்கேருந்து வந்த மிரட்டல். சேகர் பாபு கூட தான் போட்டு வச்சிருக்காரு. ஆச்சா திமுகவில் இன்றைக்கி வந்து கடவுள் மறுப்புங்கிறது விட்டாச்சு, ரொம்ப காலம் ஆச்சு. சேகர் பாபு மாத்திரம் இல்லை. சரி, பொட்டு வச்சா சனாதனவாதியா? தெரியாது தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். நான் பைத்தியக்காரன், நீங்க தான் நான் பைத்தியக்காரத்தனமாக ஓடிட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. பொட்டு வச்சா என்ன கேட்குறீங்களே, இவ்வளோ தெளிவாக கேட்குறீங்களே. நான் தான் முட்டாள். பிடிஆர் போட்டு வச்சிருக்காரு. பிடிஆர் வந்து யார் சொன்னா அவர் திமுகன்னு? அவர் திமுகன்னு யார் சொன்னா? திராவிட இயக்கம்னு யார் சொன்னா? திமுகவில் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். திமுக வந்து இன்றைக்கி வந்து கடவுள் மறுப்பு பெருசாக எடுக்கிறது இல்லை. என்ன போல் சில பைத்தியக்காரர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கடவுள் மறுப்பு. யார் இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கவங்க எத்தனை பேர் வந்து கடவுள் மறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? எங்கள் மாதிரி பழைய காலத்து ஆளுங்க சில பேர் தான். இல்லை, அண்ணா காலத்திலே வந்துருச்சு கடவுள். அண்ணாவே அது காம்ப்ரமைஸ் ஆகிட்டார்ல. ஒன்றே குழுவும் ஒருவனே தேவன்னார். அதோட ஒரு விடல. நான் திருநீர் அணியாத இந்து, கைலி அணியாத முஸ்லீம், சிலுவை அணியாத கிறிஸ்தவன்னார். அப்படின்னா என்ன சொல்கிறார்? எம்மதமும் எங்களுக்கு சம்மதம், நீ அதை வேணாலும் நீ ஃபாலோ பண்ணிட்டு போய், எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லைன்னார். அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தார். அவ்வளோதான். என் வீட்டில் நான் மாத்திரம் தான் கடவுள் மறுப்பாளராக இருக்கிறேன். என் பசங்களும் என் குடும்பத்தில் யாருமே இல்லை. அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. இன்றைக்கி அவர் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு தன்னை ஒரு சனாதனவாதியாக காட்டிக்க பார்க்குறாரு. நேற்று வரலாம் அப்பா மதத்தை இது பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து பொட்டு வச்சுக்கிட்டு வர்றாருனாக்கா சனாதனத்துக்கு ஏன் அவர் ஆள் பிடிக்க போகிறாரு? மிரட்டல், அமலாக்கத்துறையினுடைய மிரட்டல். கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தான் வந்தார். இந்த எலெக்ஷனில் நிற்பேன் வந்துட்டார்ல, மக்களுக்கு பணி பண்ணுறதுக்கு வந்துட்டார்ல. அரசியலில் நிற்க வேண்டியது தானே. ஏன் இப்போ நிற்க வேண்டியது? இப்போ எலெக்ஷன் 6 மாதம் வளர்க்கணும்ல. ஏங்க ஒரு படத்துக்கு வட்டி 1500 கோடி ரூபா வருதுங்க ஒரே நாளில். ஒரு வாரத்தில் வரல, 2 ஷோவில் வந்துருச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் இதில் தான் போட்டீங்க. 1500 கோடி 3 ஷோவில் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் பட்டாளத்தை வச்சிருக்கிற ஒரு ஆள், 1.5 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கிற ஒரு ஆள் ஏங்க இந்த எலெக்ஷன் நிற்க மாட்டேங்கிறாரு? என்ன எதிர்பார்க்குறாரு? டைம் வேணும் சார். அரசியல் எடுத்தவங்க அவுத்தோன்னு வந்துடும். அவங்க அப்பா கிட்ட அப்பா வச்சிருந்த திமுக கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கட்சி ஆட்சிக்கு வந்தது? 75 வருஷம். இந்த அடுத்த வருஷம் 75ஆவது வருஷம் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வர்றதுக்கு திமுகவுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. படிப்படியாக வந்தாங்க. 49 ஆரம்பித்தாங்க. 52 எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகள் வெற்றி அடைஞ்சாங்க. 57 அவங்களே நின்ட்டாங்க எலெக்ஷனில். 10 வருஷம் கூட இல்லை. 49 8 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இது அரசியலுக்கு வந்துட்டாங்க. டைம் தேவைப்பட்டது இல்லை. 8 இவர் தான் அவங்க அப்பா ஆரம்பித்த போது ஆரம்பிச்சிட்டாருல்ல, அப்போயே இருந்துருக்கலாம்ல. அன்னைக்கு இருந்தால் அதே ரசிகர்கள் தான் இன்னைக்கு இருந்தா. கட்சி பேர நீங்க பலருக்கு தெரியாது, நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியும். 2 பேருக்கு தெரியும். அன்னைக்கு அவர் பிரபலமான கட்சியில் 2 வருஷம் இன்னைக்கு உங்களுக்கு இதை வந்து பேசணும்னு நினைக்கல, அவர் வரமாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்துட்டார். இன்றைக்கி வந்துட்டு 2 வருஷம் கழித்து வரப்போகிறாங்க. இப்போ வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கட்சியை சொல்லியிருக்கிறது. இப்போதைக்கு வந்து அவருடைய அரசியலை பொறுத்தவரை ஒரு போர்டு மாட்டி பூஜை போட்டிருக்காரு, அவ்வளோதான். மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருக்காரு. பூஜை போட்டார்னு சொல்லக்கூடாது. ஆனால் சனாதனம் ஆகிட்டார். இப்போ பூஜை போட்டுருக்காரு, ஐயரை வச்சு பூஜை போட்டு. இல்லை, யாராவது திமுக எதிர்த்தா சனாதன முத்திரை குத்துறது ஒரு வாடிக்கையாக இருக்குன்னு சில பத்திரிகைகள் சொல்றாங்க. வேற என்ன அர்த்தம்? திமுக எதிர்த்தா சனாதானிகளா? வேற என்ன? வேற என்ன? திமுக 2 சித்தாந்தம் தாங்க. திராவிட சித்தாந்தம், சனாதன தர்மம். இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது. எப்படி வெள்ளக்காரன் சொன்னா? விஜய் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். யாரெல்லாம் படிக்கணும்னு மாணவர்கள்ட்ட சொல்கிறாருன்னா, அம்பேத்கர், பெரியார், காமராஜர். மூவரும் யாரு தெரியாது. அம்பேத்கர் சனாதானத்தை எதிர்த்தவர், பெரியார் கடுமையாக எதிர்த்தவர். இவங்கள தானே முன்னோட்டமாக சொல்கிறார். காமராஜர் அதை வந்து விட்டுட்டீங்க, அந்த லைன் விட்டீங்க. 2க்கும் சேர்த்து காமராஜர் 2க்கும் சேர்த்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கல்ல. ஒரு நல்ல அவங்களையும் பார்த்துங்க, பொழைக்கிறது இதையும் பார்த்துங்க. இப்படி சொல்ல திட்டுவீங்க. காமராஜர் சனாதானத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணாரு காமராஜர்? நம்மளையெல்லாம் படிக்க வச்சாருங்க. எங்களை போல பிற்படுத்தப்பட்டவர்களாம் படிக்க வச்சாருங்க. பிராமணர்கள்லாம் தொழிலதிபர் ஆக்கினாருங்க. டிவிஎஸ், சிம்சனு, ஈசன் குரூப்பு, இந்தியா சிமெண்ட்ஸு, சேஷசாயி, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூராமே பிராமின்ஸுங்க. காமராஜர் காலத்தில் வந்தவங்க தானே. அதனால தான் அவங்க உயிரை விட்டானுங்க. காமராஜர் ஆட்சி போகக்கூடாதுன்னு. காமராஜ்சியை கொண்டு வரேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? நாங்கள் நல்லா இருப்போங்கிறதுக்கு தானே அவங்க அத்தனை சொல்கிறாங்க. ஒரு அச்சு ஊடகம் ஏதோ திருப்பி எழுதுறாங்க. காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும், எங்கள் ஜாதிக்கு நல்லது பண்ணுவார் அவருக்கு. ஆர் வெங்கட்ராமன் ஒரு ஆளை போட்டாருங்க, ஒரு பிராமணனை போட்டாருங்க. தமிழ்நாடு தொழிலதிபர்கள் நாமெல்லாம் வந்து அவங்ககிட்ட கிளார்க்காக போய் உட்காந்து பெரியாருக்கே பூசுத்துறவர். விஜய் அரசியலுக்கு வர்றதை இவ்வளவு தீவிரமாக விமர்சிக்கிறீங்களா?
வர்றதை பத்தி நான் ஆட்சேபிக்கிறீங்க. நீங்க தான் விமர்சிக்கிறீங்களா சார்? நான் இப்படி இருக்கலாம், அப்படி விமர்சனமே பண்ணல, வாழ்த்துக்கள் சொல்றேன். நீ சின்ன பையன், உனக்கு இந்த சினிமா போற நிலைமை வந்துருச்சு, உனக்கு பிழைக்கிறதுக்கு அடுத்த வேற வழி இல்லை, நீ வந்து கதை பேசாதன்ற. கதை பேசாத சார். இதுல அவருக்கு பொழைக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? பழையனா சொல்லு. அப்பா எனக்கு இல்ல பொழப்பு சார், போயிடுச்சு. சினிமாவுல எவ்வளவு பணம் பார்த்துட்டாரு, எவ்வளவு புகழ் பார்த்துட்டாரு. இதுல அவருக்கு என்ன போய் இருக்கு? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. மக்களுக்கு நல்லது செய்ய வராரு. யா- நல்ல இவர் எண்ணத்தை இவர் என்ன நன்மை செய்கிறதா சொல்லியிருக்காரு? அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு? ஊழலற்ற ஆட்சிங்கிறார், ஊழலற்ற கட்சிங்கிறார். ஊழலற்ற கட்சி ஒன்று சொல்லுங்களேன். அவர் வந்து அவர் கொடுப்பாரு. ஐயா, இப்போ அவருக்கு நான் நம்பிக்கை சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு, மக்களுக்கு நலப்பணிகள் நிறைய செய்தேன், ஆனால் அது அரசியலுக்கு வந்தால்தான் அதை செய்ய முடியும், அரசியலுக்கு வந்தா முழுமையா செய்ய முடியும் அப்படின்னு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விட்ட காசை எடுக்கிறதுக்கு வர்றேங்கிறார். நிறைய மக்கள் பணி செஞ்சுட்டேன், நிறைய காசை விட்டுட்டேன், அதை அரசியலுக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு வர்றேன்றாருன்ற. இல்லைன்றீங்களா? மக்கள் நலப்பணி செய்கிறதுக்கு அரசியல் தேவையில்லைன்னு காட்டின 2 பேர் உங்கள் கூடவே இருக்காங்க. யாரு சார்? சூர்யாவும் கார்த்திக்கும். அவங்களும் நல்ல பண்ண வரலாம். அவங்க அரசியலுக்கு வரல, அவங்க நலப்பணி வரலாம். செய்யலாம். அவங்க வரணும்னு நினைச்சவன் செய்வான். நீ அதை வச்சு லாபம் பார்க்கறதுக்கு வர்ற, அதுக்காக தான் நீ ஆரம்பிக்கிற. இல்லைன்னு சொல்லு, நெஞ்சத்தொட்டு சொல்லு, நெஞ்சத்தொட்டு சொல்லு. உன் முன்னாடியே, கண்ணு முன்னாடியே உன் துறையில் இருக்கிற 2 நடிகர்கள் பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு, பல லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு அரசியலுக்கு வராமல் தொண்டு செஞ்சுருக்கிறாங்க. கார்த்திக் சிவகுமார், சூர்யா சிவகுமார் பண்ணியிருக்காங்க. நீ செய்யணும்னு நினச்சா செய்யலாம்ப்பா. நீ விட்ட காசை எடுக்கிறதுக்கு வர்றேங்கிறேன் நான். இல்லைன்னு சொல்லு. தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? வச்சுட்டுப்பா, அதில் தப்பு இல்லை. என்ன தமிழ்நாடு இருக்குது, தமிழகம் இருக்குது. தமிழகம்லாம் ஒன்று தான், தமிழ்நாடு ஒன்று தான். என்ன இருக்குது? அவருடைய பேர் வந்து விஜய், ஜோசப் விஜய். ஜோசப் எடுத்துட்டு விஜய் தான். பாஜக காரங்களோட நீங்க தானே சார் அதை அழுத்தி சொல்றீங்களா? என்ன அதுல பிரச்சனை? பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்க, பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அது ஏன் நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்க? ஜோசப் விஜய்னு ஏன் சொன்னதை ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? நீங்கள் பேசுறது பார்த்தா ஜோசப் விஜய்னு சொல்றது வந்து கேவலமாக நினைக்கிற மாதிரி. அவரே நினைக்கல, அவரே நினைக்கல சார். ஒரு நீங்க தான் ஜோசப் விஜய்ன்றீங்க, பொட்டு வச்சிருக்காருன்றீங்க. நான் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பெண் நிர்வாணமாக வருது, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. கட்டி அடித்து முத்தம் கொடுப்பேன். அவ்வளோ வக்கரம் பிடிச்சவனா நீ? என்னாங்க, ஒரு பெண் நிர்வாணமாக வருதுன்னா ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும், பெண் குழந்தையாக இருக்கும், அதுதான் நிர்வாணமாக வரும். வயசுக்கு வந்த பெண் அந்த மாதிரி வரமாட்டா. அதனால் குழந்தையாக இருக்குது, அதை எடுத்து முத்தம் கொடுத்து கொண்டு போய் அவங்க மாட்டை கொடுப்பேன்னு சொல்லு. உங்கள் பார்வையில் கோளாறு. ஜோசப் விஜய்னு உடனே கோவிச்சுக்கிட்டு அது ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்ற மாதிரி பேச உங்கள் பார்வையில் இருக்கணும். அது என் மேலே திணிக்காதீங்க, அதை என் மேலே திணிக்காதீங்க. ஜோசப் விஜய் ஏன் மறைக்கிறீங்க? ஏன் மறைக்கிறீங்க? சொல்லிட்டு நிற்க வேண்டியதானே. ஜோசப் விஜய் தான், ஆமாம் ஜோசப் விஜய் தான். உங்கள் அப்பா வந்து அந்த ஜெயலலிதா வந்து உங்களை மிரட்டும் போது ஏன் கட்சியை மூடினீங்க? நிற்க வேண்டியதானே. என்ன பண்ணிட்டு பார்க்கலாம், நின்று இருக்க வேண்டியதானே. மக்கள் சேவைக்காக வர்ற எப்படி என்னை தடுக்க முடியும்னு ஒரு பிரஜைங்கிற முறையில் நீங்கள் கேட்டுருக்கலாம். விஜய் விருப்பம் இல்லாமல் அவங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை அவங்க அம்மாவே வந்து சொல்லுங்க, ஏதோ சமாளிங்க சார். அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க விஜய்க்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இப்போ எப்படி பிடிச்சது? இப்போ எப்படி பிடிச்சது? அவர் விருப்பம் சார், அவர் விருப்பம் சார். சரி சார், விட்டுருங்க. அவர் வராரு சார். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். அவர் எது செஞ்சாலும் ரைட் சார், அவ்வளோதான் சார், அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்கும் வாத பிரதிவாதமே வேண்டவே வேண்டாம். எப்ப நீங்க அதெல்லாம் எதுவுமே ஏத்துக்க முடியாதுன்றீங்களா? அப்புறம் நான் ஏத்துக்க முடியலன்னு சொல்றேன். அதான் நீங்க சொல்றது. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க என்ன அவர் விருப்பம் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு மிரட்டல் வந்து கட்சி மூட்டிட்டு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்குது? என்ன உறுதி கொடுக்குறீங்களா? அன்னைக்கு சொன்ன உடனே கட்சி மூட்டிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு மிரட்டல் வந்து விட்டு போக மாட்டாருங்கிறது என்ன கேரண்டி கொடுக்குறாரு அவர்? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் தான் அவருக்கு அப்படியே அவர் விருப்பம் என்னென்னமோ சொல்கிறீங்களா? அவர் எப்படியே தூக்கி விட்றீங்களா? சொல்லுங்களேன். என்ன ஒரு மிரட்டல் வந்தது, விட்டடிச்சுட்டு போக மாட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? என்ன கேரண்டி இருக்குது? சினிமாவே விட்டுட்டு நான் வர போகிறேன்றாரு. அது அப்போ சினிமாவை தோல்வி அடைஞ்சவொன்னே அங்கே விட்டுட்டு வந்துட்டார்ல. அது மாதிரி அரசியல் துறந்துட்டு சார், உச்சத்துல இருந்தா கூட நான் மக்கள் பணிக்காக துறந்துட்டு வரேன்றாரு. அதனால தான் நான் சொல்றேங்க, நீங்க உச்சத்துல இருக்கிறதா நீங்க எழுதுறீங்க 1500 கோடி வசூல் ஆயிடுச்சுன்றீங்க. அவ்வளோ செல்வம் தரக்கூடிய ஒரு பட உலகத்தை விட்டு அவர் வர்றாருனாக்கா அதை விட பெருசாக சம்பாதிக்கிறதுக்கு வர்றாரு. நான் ஒரு என்னுடைய எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்றேன். அது இல்லைன்னு சத்தியம் பண்றீங்க.
நீங்கள் தான் சத்தியம் பண்ணுறீங்க. அவரே ஆமான்னா கூட விடமாட்டேன்றீங்களே, நீங்கள் எல்லாம் துடிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது சார், அப்படியெல்லாம் கிடையாது சார், நான் கிடையாது சார். பரிதாபமாக இருக்குது உங்களை பார்த்து சார். என்னன்னா ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் அவரை செய்ய விட்டுட்டு அவருடைய செயல்பாட்டை பார்த்து அதில் முடிவெடுத்து விமர்சிக்கிறது நியாயம். கரெக்டு. இப்போதான் வரப்போறேன்னு சொல்லி அதுக்குள்ளார இத்தனை கேள்வி நீங்கள் கேட்டீங்க. மக்களுக்கு நன்மை செய்ய வர்றாரு, ஊழலற்ற ஆட்சி அமைச்சிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு கருத்து சொன்னீங்க. நீங்க பேசுறது உதயநிதி ஸ்டாலின் அவர் செஞ்சுட்டு போறாருன்னு ஏன் சொன்னீங்க? உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு போறாரு, வராரு பாப்போம் வாழ்த்துக்கள்ன்றாரு, திருமாவளவன் வாழ்த்துக்கள்ன்றாரு. நான் சொன்னேன், நேற்று நான் தான் சொன்னேன், வாழ்த்துக்கள், அடுத்த பொழப்புக்கு வர்ற வாழ்த்துக்கள், போல என்னால் அப்படியே பொழைச்சிக்கலாம், அவ்வளோதான் நான் சொன்னேன். அவ்வளோதான் சொல்றேன். அடுத்த பொழப்புன்றது அதுதான் கொச்சப்படுறாங்க. அவர் ஒரு டைரக்டராக போகலாங்க, ஒரு சினிமாவில் ஒரு இதை ஒரு ப்ரொடியூசராக போகலாம், ஒரு ஒரு ஸ்டுடியோ கட்டலாம், ஒரு சினிமா கம்பெனி இது பண்ணலாம், எதோ பண்ணலாமே. சினிமாவிலேயே எவ்வளோ பண்ணலாம். ஒரு இசையமைப்பாளராக போகலாம், பாட்டு பாடுறவர், ஒரு நல்ல டான்ஸ் டைரக்டராக இருக்கலாம், எவ்வளோ பண்ணலாமே. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னத்துக்கு அரசியலுக்கு வர்றாரு? ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குற ஒருத்தர் வந்து தொழிற்சாலையை கட்டி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன் செய்யலை? அப்போ டாக்டர் காந்தராஜ் அரசியலை மக்கள் பணியாக பார்க்கல, பிஸ்னஸாக தான் பார்க்குறாரு. ஆமாம், அரசியல் இன்னைக்கு பிஸ்னஸ். இன்னைக்கு இவ்வளோ முதல் போட்டாக்கா நான் எதுக்காக எம்எல்ஏவை நிற்கிறேன்? எதுக்காக? கலைஞர் எல்லாம் பிஸ்னஸ் தான் பண்ணாங்க அவங்க காலத்தை விட. உடனே ஏன் காமராஜர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? காமராஜர் அதையும் சேர்த்துங்க. நீங்க ஏன் கலைஞரை மிஸ் பண்றீங்க? அண்ணாவை நீங்க உடனே அண்ணா கலைஞர் உடனே அது மாத்திரம் வருது. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் திமுக மேல இருக்கிற வன்மம். அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் எல்லாரும் அப்புறம் கலைஞர் பிசினஸ் பண்ணாரா? ஆமா, இல்லன்னு அண்ணா பிசினஸ் பண்ணாரு. ஆமா, அரசியலுங்கிறது பிசினஸ். திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்துறீங்க. திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்து. பிசினஸ்ங்கிறது வந்து கொச்சனாக்கா இப்ப நீங்க பண்றது பிசினஸ் தான். டிவி நடத்துறீங்க, அது பிசினஸ் கொச்சப்பட்டுறீங்களா? கொச்சத்தனமா நடத்திக்கிறீங்களா? அரசியல் பேசி தானே நடத்துறீங்க. ஊடகத்தில் அறம் இருக்கு. அது என்ன அறம்? அது நீங்க செஞ்ச அறம். நீங்க செஞ்ச அறம். ஊடகத்தில் அறம். உங்க கருத்து அப்படியே தான் போறோம். அது அறம். அது நீங்க தான் கொச்சப்படுத்துறதுன்னு சொல்ற வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்க. நான் சொன்னது அரசியலுங்கிறது பிசினஸ். அதை கொச்சையா நினைச்சது நீங்க. உங்க மனசுல இருக்குது கொச்சத்தை. சார், பிசினஸ்ன்றது வேற, மக்கள் பணின்றது வேற. மக்கள் பணி எல்லாம் பிசினஸ்ன்றது முதலீட போட்டு எடுக்கிறது. அதேதான், இதுலயும் அதே தான். என்ன அவர் சொல்றாரு அந்த லெட்டர்? என்ன சொல்றாரு? மக்கள் பணிக்காக நான் நிறைய சேவைகள் செய்தேன், அதை சேவை செய்வதற்கு முழுமையாக வேண்டும் என்றால் எனக்கு அரசியல் பின்னணி வேணுங்கிறார். இன்டைரக்டா சொல்றாரு, எனக்கு பணம் தேவைப்படுத்துகிறார். அதான் இருக்காது அர்த்தம். நான் அப்படி நினைக்கிறேன், நீங்க இல்லைங்கிறீங்க. அது உங்க பார்வை. ஏன் பார்வை இது இல்லைன்றீங்க. என்ன அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அவங்க அப்பா ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியை நிறுத்தினேன். அப்போ அவங்க அப்பா கொச்சை பண்ணார் அர்த்தமா? தப்பாக நடந்தார் அர்த்தமா? உங்கள் அப்பா தப்பானவர். நீ கட்சி ஆரம்பித்தா சரியாயிட்ட. உங்கள் அப்பா எப்படி தானே வந்தார்? மக்கள் நலத்துக்காக தானே கட்சி ஆரம்பித்தார். ஏன் நிறுத்தின? எங்கள் அப்பா நடத்துகிறாருங்க, அது அவர் நான் மக்கள் நலத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறார். அவர் சினிமா டைரக்டராக இருந்தவர், அவர் போகிறாருன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஏன் விடல? ஏன் போய் உடனே நிறுத்துனீங்க? அப்பாவையே டிஸ்ஓன் பண்ணீங்க. உங்கள் வாதத்துக்கே வர்ற அப்பா அவங்க அப்பா பண்ணது கொச்சத்தனமா? இவர் பண்ண சரியா போச்சா? உங்கள் பாயிண்ட்லேயே வர்ற எஸ்.ஏ. சந்திரசேகரன் கொச்சத்தனம் பண்ணியிருக்கார் உங்கள் பாயிண்ட்ல. அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அது அவங்க அம்மா சொன்னா என்னங்க, யார் சொன்னா என்னங்க? அவங்க அப்பா வேணான்னு சொன்னாரா இல்லையா? அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? அதுவும் இல்லையா? அவங்க அப்பா கட்சி நிறுத்துன்னு சொன்னதும் அதுவும் இல்லையா? சொல்லுங்க, உங்கள் பாயிண்டில் சொல்லுங்க. விஜய் சொல்லி தான் அவர் கட்சியை மூடினாரா இல்லை அவரே மூடிட்டாரா? தயவுசெய்து அதையாவது சொல்லுங்க. விஜய் அரசியலுக்கு வரதை பார்த்து திமுக பயப்படுவோம். ஆமாம்மா, கண்டிப்பாக பயப்படுது. 50 வருஷத்துக்கு இருக்கிற 75 வருஷமாக அவருக்கு ஒரு கட்சி நடுங்குதுங்க, பயந்து நடுங்குதுங்க. என்ன நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுற எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாருங்க, இருக்கா கட்சி? ஜெயலலிதா அம்மா காலம் வரைக்கும் இருந்ததில்ல. இப்பயும் இருக்கு. எங்க இருக்குது? ஆட்சியில இருந்ததில்ல. எங்க இருக்குது? இப்போ 4 இருக்கு. ரெட்டையில ஒருத்தர் வச்சிருக்காரு, மற்றவங்களுக்கு சின்னத்தையே காணும். காங்கிரஸ் என்னவா இருந்தது? காங்கிரஸ் என்னவா இருக்குது? இந்தியாவிலேயே 75 வருஷமா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு ஒரே சின்னத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி திமுக. அதை ஞாபகம் வச்சுங்க. ஆனா அதிமுக கூட கண்டினியூஸா ஆட்சிக்கு வந்தது. என்னென்ன பேர்ல வந்தது? என்னென்ன பேர்ல வந்தது? ஜெயலலிதா இருந்தது அதிமுகவா? சசிகலா கட்சி நீங்க அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு அதிமுக என்னவா இருக்குது? எம்ஜிஆர் திமுக அழிச்சிடுவார்னு இல்லை, நீங்கள் எழுதாத எழுத்தமா? உங்கள் இதை விட அதிகமாக கொக்கரிச்சிங்க அந்த காலத்தில். என்ன நீங்கள்
காமராஜர் வந்து நேருக்கிட்ட போய் தடை பண்ணுன்னு கேட்டார் திமுக, ஒன்றும் நடக்கலையே. 50 வருஷம் வந்து 75 வருஷங்க அடுத்த வருஷம் அவங்க தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிறாரு, தேர்தலில் நிற்க மாட்டாரா? ஏன் நிற்க மாட்டார்? என்ன ஐடியாவில் ஆரம்பிக்கிறாரு? மக்கள் சேவன் வந்துருச்சுன்னா 6 மாதம் டைம் இருக்குது. ஒரு ரெண்டு இடத்துல ஒரு கூட்டணி பேச்சு, ஒரு டைம் இருக்கு. கட்சியோட பெயரை அறிவிக்கணும், மாநாடு மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம், சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கட்டும். ஏங்க நாடாளுமன்ற தேர்தல் 1.5 கோடி பேர் ஏற்கனவே இருக்காங்க, அவன் உடனே ஓட்டு போட போறாங்க. நாடாளுமன்ற ரெடிமேடா கட்சி வச்சிருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் யார் வரப்போகிறார் என்பதை தேர்ந்தெடுக்க போவதற்கான தேர்தல். தமிழ்நாட்டுக்குள்ள விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. தமிழ்நாடு தேர்தல் தான் அவர் குறி. தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பியை நீங்க தானே தேர்ந்தெடுக்க போறீங்க. நீங்க வந்து நீங்க போய் இதுல ராஜஸ்தான்ல போய் நிக்க போறது இல்லையா சார்? அவர் தெளிவா ரொம்ப குழம்பி பேசுறீங்க. உங்களுக்கு விஜய் மேல இருக்கிற காதல்னால உங்களுக்கு நீங்க காதல் அறிக்கையில தெளிவா குறிப்பிடுறாரு. நடுவுல இவ்வளவு காலங்கள் இருக்கு, தொண்டர்களை அரசியல் படுத்த போறேன்றாரு. எவ்வளவு ஒரு கண்ணியமான, எவ்வளவு ஒரு கட்சிக்காரருக்கு 150 பேர் கவுன்சிலரா இருக்கிறதா சொல்லிருக்கீங்களே, நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, அவங்க ஏற்கனவே அரசியலுக்கு வந்துட்டாங்கல்ல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் படுத்த போறேன். இந்த 6 மாசத்துல பண்ண முடியாதா? ரெடிமேடா வச்சிருக்காரு 1.5 கோடி தொண்டர்கள், 1500 கோடி ரூபா ஒரு ஷோவில் வசூல் பண்ற அளவுக்கு சக்தி உள்ள தொண்டர்கள் வச்சிருக்காங்க. கமலஹாசன் வந்தாரு, என்ன ஆச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதிலே குறிப்பிட்ட என்னுடைய முன்னோர்களுடைய அந்த படிப்பினைகளை எல்லாம் நான் நல்லா பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்றாரு கமலஹாசனுடைய. சிரஞ்சீவியும் விஜயும் எப்படி கம்பேர் பண்றீங்க? சிரஞ்சீவியை விட விஜய் பெரியவரா இல்லை விஜயை விட சிரஞ்சீவி பெரியவரா? தமிழ்நாட்டில் சிரஞ்சீவியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆந்திரா தமிழ்நாட்டோட பெருசு உண்டா இல்லையா? 3வது பெரிய மொழி ஹிந்தி தான் நம்பர் 1, அதிகப்படியான மக்கள் பேசுகிறார். அதுக்கு அடுத்தது வங்காளம், அதுக்கு அடுத்தது தெலுங்கு. 3வது மொழி இந்தியாவில் பேசப்படுகிற மொழிகளில் 3வது பெரிய மொழி தெலுங்கு. 2 மாநிலம் இருக்குது அவங்களுக்கு, தெலுங்கானா ஆந்திரான்னு 2 மாநிலம் வச்சுக்கிற ஒரே மொழிக்காரர் அவங்க தான். ஹிந்திக்காரருக்கு 3, இவங்களுக்கு அடுத்த அப்படி இருக்கிறது இவங்க 2. அந்த அளவுக்கு பெரிய இடத்துல அந்த எல்லா மாகாணத்துக்கு சேர்த்து ஹிந்தி படங்கள்லேயும் ஹீரோவாக நடித்தவர் சிரஞ்சீவி. ஆசியாவிலேயே மிக அதிகமான பணம் வாங்கின நடிகர் சிரஞ்சீவி. கட்சி ஆரம்பித்தார். எங்கே அவர் இன்னைக்கு எங்க? கன்னட நடிகர் ராஜ்குமார் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்தார், கட்சி ஆரம்பித்தார், தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வந்தார். தெரியும் இல்லைங்களா? அவர் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகரை மாத்திரம் வந்தாரா? அரசியல் அப்படி என்ன புரியல. அவர் நடிகரா இருந்தானே வந்தாரு. ஜெயலலிதா அப்படி வந்தாங்க, நடிகரா இருந்து காலாவதி ஆயிட்டாங்க. நதியை தேடி வந்த கடவுள் 3 ஷோ ஓடல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டில் உட்காந்துருந்து நாங்கள் தான் போயிட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ தைரியமாக இருக்குமா. அப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால தான் சத்த உணவு அமைப்பாளராக திருப்பி அரசியலுக்கு கூட்டிகிட்டு வந்து அரசியலில் தான் வந்து அரசியல்வாதியாக தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதான் எத்தனை தடவை சொல்கிறது, சினிமாவிலேருந்து டைரெக்டாக அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்த ஒரே ஆள் உலகத்திலேயே NT ராமராவ், வேறு யாரும் கிடையாது. கட்சியே கிடையாது அவருக்கு, அரசியலே கிடையாது. நேற்று ஒரு ஆக்டர் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தார், 6வது மாதம் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவருக்கு 1.5 கோடி தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்கன்னாக்கா அதை NT ராமராவ் மாதிரி இவர் வரலாமே, விஜய் வரலாமே. எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, விஜய் கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. இப்போ விஜய் அரசியலில் சோபிக்க முடியாதுன்றீங்க. அப்படி நான் சொல்ல வரல. ஏன் சோபிக்கக்கூடாது? யாரோ வந்திருக்காங்க. பழனிசாமியை நம்ம சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காருங்க. இதை விட ஒரு இது உதாரணம் வேணும். என்ன அரசியல் நின்று ஜெயிச்சா வந்தார் அவர். இன்னும் சொல்கிறாங்க எங்கள் ஊரில், என் ஊருக்காரர் தான் அவர் எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தாருலாம் சொல்கிறாங்க. நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இதுக்கு நாங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவங்க, எங்களுக்கு எம்எல்ஏ தெரியும், இவர் பொண்ணை எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் இந்த சேலத்து தலைவர்கள் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா எங்களுக்கே தெரியாமல் ரொம்ப ரகசியமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது தான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஆள். எடப்பாடி 10வது மைலில் இருக்கிற ஊர், அவர் தெரியல எங்களுக்கு. ஆக ஒரு நேரம் வந்து அரசியலும் சினிமாவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எல்லாத்த விட மிக அதிகமாக தேவைப்பட வேண்டியது வந்து அதிர்ஷ்டம். அது இல்லாதவங்க யாராக இருந்தாலும் வர முடியும், யாராக இருந்தாலும் வர முடியும். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவரா அதிர்ஷ்டம் இது வர வழி இல்லை. இதில் எல்லாம் நீங்கள் வந்து இறை மறுப்பு, கடவுள் மறுப்பு. இறை மறுப்பு வேற, நடக்கிற யதார்த்தம் வேற. இது அரசியல், இது வந்து இது கண்டிப்பாக தேவை.
நானும் தாங்க எம்பிபிஎஸ்ஸு, அவரும் தாங்க எம்பிபிஎஸ்ஸு. எனக்கு பேஷண்ட்டே வரல, அவருக்கு ஃபுல்லாக நிற்கிது, கைராசின்றோம். ஒரு தடவை தில்லை விழாளன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அண்ணா மேலே ஒரு எரிச்சல் இருந்தது. போகிற இடத்துலலாம் அண்ணாவை திமுகவாக இருந்துக்கிட்டே அண்ணாவை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார். சிதம்பரத்துக்காரர். சிதம்பரத்தில் அண்ணா மீட்டிங் அண்ணாவோட கூட்டம் தில்லை விழாளன் தலைமையில் தான் நடக்குது. அண்ணா தான் பேசுகிறாரு. அண்ணா என்ன பண்ணார், தில்லை விழாளனை இது பண்ணிட்டு நான் முதல்ல பேசிடுறேன்ட்டார். பேசும்போது என்ன சொன்னார்னா, தில்லை விழாளன் என்ன சொல்லுவார், நானும் தான் எம்ஏ, அண்ணாவும் தான் எம்ஏ, என்ன பெரிய அண்ணா மாத்திரம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கன்னார். அதையே அவர் என்ன சொன்னார், தில்லை விழாளன் எனக்கு பிறகு பேசுவார், என்னை விட அதிகமாக ஒரே அட்டம்ப்டில் வந்து இதை நான் பிஏ ஆனர்ஸாக வந்து தான் நான் எம்ஏ ஆனேன், அவர் எம்ஏவை டைரெக்டாக வாங்கினவர், ஆனால் அவர் எனக்கு பிறகு பேசுவார்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இறங்கிட்டார். கூட்டமாக அவரோட போயிடுச்சு. அவரும் தான் எம்ஏ, இவரும் தான் எம்ஏ. கூட்டம் ஏன் போயிடுச்சு? செல்வாக்கு, தலைமை, ஈர்க்கிற சக்தி, தொண்டு செய்வார்கிற நம்பிக்கை, இவ்வளவும் உருவாக்குனா தான் ஒருத்தர் தலைமை ஆக முடியும். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அத்வானி கண்ணுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுங்க. ரத யாத்திரை போகிறாரு, எல்லாம் பண்ணார், பாபர் மசீதை இடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண எல்லாம் பண்ணிட்டு வந்தார். பாவம், கூடவே ரத யாத்திரையில் போயிட்டு இருந்த ஒரு ஆள் ஏதோ குதிரையை பார்த்துக்கிறதுக்கு வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த மோடிங்கிற ஆள் பிரைம் மினிஸ்டர் உட்காந்துட்டார். கூடவே இன்னைக்கு அத்வானிக்கு பாரத ரத்னா அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்? தம்பி இந்த ஒரு கமர்கட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு மிட்டாய் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பாரத ரத்னா டெண்டர் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு டைட்டிலாக, அது ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய டைட்டிலாக இருந்தது. இன்றைக்கி யாருக்கோ கொடுத்துட்டீங்க, பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் அதுக்கு போய் ஒரு ஆறுதல், விஜயகாந்துக்கு பத்மபூஷன் கொடுக்குறாங்க. சும்மா ஒரு வேளை விஜயகாந்துக்கு ஏதாவது ஓட்டுக்கிட்டு இருந்தேன், பாருப்பா உங்கள் ஆளுக்கு பத்மபூஷன் கொடுத்து 2 ஓட்டு போட்டு குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்துட்டு கழுத்துக்கிட்ட செயின் பிடிக்கிட்டு போயிருப்பார். வேறு ஒன்றும் இல்லை. விஜய்க்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன். அவன் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. ஏன் வருத்தம் எங்களுக்கு? நீங்கள் இல்லைப்பா, துடிக்கிற சார், நீங்கள் அதாவது திமுகவை யார் எதிர்த்துக்கிட்டு வந்தாலும் அவங்கள சனாதனவாதிகள் முத்திரை குத்துறது, பாஜக இதுதாங்க, ரெண்டே இதுதாங்க. பாஜக எதிர்த்துக்கிட்டு அதிமுக இல்லையா என்ன? நாம் தமிழர் கட்சி இல்லையா என்ன? நாம் தமிழர், ஆமா, பாஜக எதிர்த்துக்கிட்டு இல்லையா? அவங்க பாஜக எதிர்க்கிறாங்களே இப்போ அதுக்கு போயிட்டாரா என்ன சார்? எப்போ இருந்து தெரியாத? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் 4 கூடயும் ஒரு காலத்துலையும் கூட்டணி இல்லைன்ற. அப்படியா? எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறார். விவேக் தான் சொல்கிறார், 4 நாளாக பட்டி மாமா பாரு, டேய் சோத்துக்கு லைட் அடிக்கிறது எவ்வளோ ஸ்டைலாக சொல்கிற பாரு. யாரும் அவர் சேர்த்துல ஏதாவது ஒரு எலெக்ஷனில் அவர் டெபாசிட் வாங்கியிருக்காரா சொல்லுங்கள்? எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி சொல்லாமல் இன்றைக்கி எந்த மீட்டிங்கு முடிக்கிறதே இல்லையா? ஒரு தேர்தலையா டெபாசிட் வாங்கியிருக்காரு? எக்ஸாம்பிள் காட்டினா சார். அவர் இல்லை சொல்கிறேன், அவரை வந்து அவருக்கு எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறீங்க, எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறீங்க. அது என்ன, அவர் சில பேருக்கு மேலே உங்கள் மீடியாவுடைய காதலர்கள் அவங்க. அதனால் இத்தனை பேர்த்துக்கிட்ட கூட்டம் யாரோ வந்து கேட்டாங்களா உன்னோட சேர்றேன்னு? இவருக்கு அதே தான் சொல்கிறேன் விஜய்கிட்ட, நான் யாரையும் ஆதரிக்க மாட்டேன் உன்னை கேட்டாங்களா? விஜய் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பாருன்னு நம்பலான்னு சொல்கிறாங்க, அறிக்கையில் தெரியுதுன்றாங்க. எதிர்ப்பாருங்கிறது எதுக்காக கூட்டம் விடுறாங்கன்னாக்கா, பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் முழுக்க இருக்குதுங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். அந்த எதிர்ப்பு வாக்குகள் முழுக்க திமுகவுக்கு தான் போகுதுங்கிற காரணத்தினால தான் பழனிசாமி வந்து என்னை எதுக்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பழனிசாமி எதுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அப்படியே விஜயை தூண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சினிமாக்காரனாக்க அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க மாதிரி மீடியாக்கள் கொடுக்குற ஐடியாவினால அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் நமிதா போன்ற பெருத்தலைவர்கள் எல்லாம் அவங்க கட்சியில் சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அதனால அதை உசுப்பி விட்ருக்காங்க. இந்த எலெக்ஷனில் நீ நிற்காத, நீ ஏதாவது உள்ளே வந்து போட்டுட்டு குழப்பாத, அதனால தான் அவர் நிற்கலை. ஏன்னா டெல்லியில் எம்பி வேணும், அவங்களுக்கு தேவையான எம்பி வேணும். அதை வந்து விஜய் மூலமாக வாங்கிக்கிட்டு நீ எம்எல்ஏ ஆகிக்கோ அப்படின்ட்டுருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு தான் அவர் நிற்கிறார். இது இல்லைன்றதுக்கு நீங்கள் தான் ப்ரூஃப் சொல்லணும். ஒரு பொதுமக்கள்ங்கிற முறையில் நான் என்னுடைய சந்தேகம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில்.
முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.